வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 201, பண்பை பரப்பும் வழி என்பது தலைப்பு. ஒரு இனத்தின் பண்பு மிக உயர்ந்ததென்றால் உலகினுக்கு அதை பரப்புதல் கடமையன்றோ? அருவருப்பு கொள்ளாமல் முயற்சியோடு அயல் நாட்டார் மொழிகள் தம்மை கற்றுக்கொண்டு பெருநோக்கில் நம் கருத்தை அவர்கட்கீந்து பேருலகில் ஒற்றுமையை வளர்ப்பதற்கே உருவாக்கி ஒரு திட்டம் அமுல் நடத்தி உலகதனை திருத்திடவே முயற்சி செய்வோம். இந்த கவிதை 1958 எழுதியிருக்காங்க அருட்தந்தை. கிட்டத்தட்ட 65 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நமக்கு இது என்ன சொல்கிறது என்றால், தமிழர்கள் பண்பில் உயர்ந்தவர்கள், பாரத தேசம் பழம்பெரும் தேசம், பண்பாட்டில் சிறந்த தேசம், இதெல்லாம் பேசுகிறோமே. அப்படி ஒரு உயர்ந்த பண்பு நம்முடையது என்றால் அதை உலகம் முழுவதும் நாம் கொண்டு போய் சேர்த்தனமா இல்லையா? இப்போ நாம் அனைவரும் கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறோம், மொபைல் பயன்படுத்துகிறோம். நாம் அதை கண்டுபிடிச்சோம். எந்த தேசத்தில் கண்டுபிடித்திருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்துகிறோம்னா நம்முடைய கடமை, நம் தேசம் ஆன்மீகத்தில் உயர்ந்தது. அப்போ இந்த ஆன்மீக செல்வத்தை உலகம் முழுக்க நம்ம பரப்பியிருக்கணும் இல்லை? அதற்கு என்ன செய்திருக்கணும்? நாம் முதல்ல முயற்சியோடு அயல் நாட்டு மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். என் மொழிதான் சிறந்தது என்று மற்ற மொழிகளை தாழ்த்தி பேசுவது கூடாது. அந்த மொழியை கற்றுக்கொண்டு அதன் பிறகு ஒரு பெரும் நோக்கத்தோடு இந்த ஆன்மீக செல்வம் உலகம் முழுவதும் பரவும் பொழுதுதான் மக்கள் மகிழ்ச்சியாக, அமைதியாக, மன நிறைவாக வாழ முடியும் என்பது நமக்குத்தானே தெரியும். அந்த ஒரு உயர்ந்த கருத்தை உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு கொண்டு சேர்த்து இந்த உலகில் வாழும் மனிதர்கள் ஒற்றுமையாக, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உரிய ஒரு திட்டத்தை நாம் வகுத்து அதை அமுல் நடத்தி இந்த உலகை மகிழ்ச்சியான ஒரு பூஞ்சோலையாக மாற்றி காட்டுவோம். நம்முடைய அறிவு, முயற்சி அனைத்தும் உலகெங்கும் வாழும் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கே பயன்பட வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.